டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய எம்சிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டு இந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி செப்டம்பர் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியில அட்மிஷன் எடுக்கக்கூடிய மாணவர்கள் செகண்ட் ரவுண்ட்ல ஃபீஸ் எதாவது கம்மியாகுமா அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 500க்கும் மேல, அதாவது ஒரு 525 மார்க் எடுத்து கூட வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கல அப்படிங்கிற மாணவர்கள் டீம் யூனிவர்சிட்டியில கண்டிப்பா அடுத்த முறை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது லோயஸ்ட் எடுத்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லாம போகலாம். சரிங்களா? ஸோ இந்த லோயஸ்ட் எடுத்த மாணவர்களுக்கு நான் என்ன அறிவுரை சொல்றேன் அப்படின்னா, நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் வந்துட்டு சார் ஃபீஸ் குறைச்சு வரும், தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட்ல அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கீங்க. நிறைய எஜுகேஷன் கன்சல்ட், நானும் ஒரு எஜுகேஷன் கன்சல்டன் தான். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார், ஃபீஸ் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஃபீஸ் குறைஞ்சாலுமே கூட அந்த டைம்ல நீங்க போட்டி போடும்போது மற்ற மாணவர்கள் அதிக மார்க் கொண்ட மாணவர்கள் போட்டி போடும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாம போகும், நிச்சயமா நடக்கும். சோ அதனால ஃபீஸ் நீங்க அதிகமா குறையும் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த வருஷம் ஃபீஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 ரொம்ப கம்மி. இந்த செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சீட்டு வேக்கண்ட் ஆகுது அப்படின்னு போது ஒரு சில காலேஜ் ஏதோ 50,000 1 லட்சமோ 1.5 லட்சமோ 2 லட்சமோ ஆஃபர் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா அதை பயன்படுத்துங்கிறது புத்திசாலித்தனமான விஷயங்கள். இல்ல சார் இந்த ரவுண்டு குறையும் குறையும் சார் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி குறைஞ்சாலுமே கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது. ரெண்டாவது குறைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப போய்கிட்டு இருக்கு. நீங்க பாக்குறீங்க இல்லையா? சோ போட்டிகள் இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருக்கு. எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு தயவு செய்து கொஞ்சம் கவனத்தில் கொண்டு டக்குன்னு அட்மிஷன் பண்ணதுக்கு உண்டான வழியை தேர்ந்தெடுங்க. இல்ல ஃபீஸ் குறைச்சு வரல சார், நான் என்ன சார் பண்றது, என் பட்ஜெட் சரி வராது அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு வருஷம் ரிப்பீட்டர் போடுங்க சார். ஆல்ரெடி ஒரு வருஷம் ரிப்பீட்டர் போட்டுருங்க சார், என்ன சார் பண்றது, என் பட்ஜெட் இதுக்கு மேல தாங்காது சார் அப்படின்னு நினைக்கீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் மட்டும் தான் வாழ்க்கை கிடையாது, வேற கோர்ஸ் கூட நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். அது உங்களோட எண்ணத்தை பொறுத்து, பிளஸ் நீங்க விருப்பத்தை பொறுத்து, உங்களோட எதிர்பார்ப்பு, வாழ்க்கையில் லட்சியங்கள் எல்லாம் அடையிறீங்க. சோ அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் அதை தீர்மானிக்கணும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து எம்பிபிஎஸ் மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிக்க நினைக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.